இன்றைய வேத வசனம் மார்க் 12:31. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. Today Bible verse Mark 12:31. Thou shalt love thy neighbor as thyself. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறப்பா, அம்மை உயர்த்துகிற ராஜா. நாங்கள் சிறுகுணப்பா, நீங்கள் பெருக்கணும், உடைய நாம மாத்திரம் உயரணும். ஆவியானவரே, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு கொடுத்த இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லியிருக்கிறது போல என் தகப்பனே, இன்றைய நாளிலும் கூட ஆவியானவரே, அன்பு என்றது எங்கேயுமே இல்லை என் தகப்பனே. உண்மையான அன்பு அது நீங்கள் ஒருவர் மாத்திரம்தான் அப்பா. ஆவியானவரே, உங்கள் மாத்திரம்தான் அந்த உண்மையான அன்பு இருக்கின்ற என் தகப்பனே. எத்தனையோ பிள்ளைகள் அப்பா அந்த உண்மையான அன்பை தேடி ஓடி கொண்டு இருக்காங்க ராஜா. நீர் தான் அந்த உண்மையான அன்பு என்று அவர்களுக்கு தெரியாது இருக்கின்ற தகப்பனே. ஆவியானவரே, இப்பொழுது இறங்கோ 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 ராஜா. அவர்கள் எல்லாம் தொடுவீராக, இப்பொழுது தொடுவீராக. ஆவியில நிரப்புங்க, ஞானத்தை நிரப்புங்க. நீரே உண்மையான அன்பை தருகிறவர் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்துவீராக. ஆவியானவரே, இப்பொழுது இறங்கோ ராஜா. குடும்பத்துக்குள்ள அன்பு இல்லை, கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லை, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள அன்பு இல்லை. ஆவியானவரே, அனைவரும் எதையோ தேடி அனைவருக்கு என்னென்ன தேவைகளுக்கு ஏதாச்சும் தேவைன்ற அன்பு செலுத்துறாங்க என் தகப்பனே. அது என்ன அன்பு ஈசப்பா அப்பா? அப்படியெல்லாம் இல்லாதபடிக்கு அப்பா, என்ன தேவையே இல்லைன்னா கூட அவர்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பாய் இருக்கும்படி ஆசீர்வதிங்க என் தகப்பனே. ஆவியானவரே, இப்பொழுது இறங்கோ ராஜா. ஐஸ்வர்யவானா இருந்தா அவன் இடத்துல ஒரு அன்பு, ஐஸ்வர்யவானா தரித்திரனா இருந்தா அவனிடத்துல ஒரு அன்பு. அப்ப பாகபட்சமான அன்பு நிறைந்திருக்கு அப்பா இந்த உலகத்துல. ஆவியானவரே, இப்பொழுது இறங்க ஏசப்பா. ஒருவர் அன்பாய் இருக்கும்படி ஆசீர்வதிங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பை தரித்து இருக்கும்படி ஆசீர்வதிங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள அன்பாய் இருக்கும்படி ஆசீர்வதிங்க. ஆவியானவரே, அப்பா தான தம்பிக்குள்ள அப்பா பிரிவினைகள், அக்கா தங்கச்சிக்குள்ள பிரிவினைகள், மருமகள் கூட பிரிவினைகள் என் தகப்பனே, அதையெல்லாம் எடுத்து போடுவீராக. ஒருவருக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. அப்பா, நிலையான அன்பு இல்லாதனால வாலிப பிள்ளைகள் கெட்டு கொண்டிருக்காங்க, சீரழிந்து கொண்டு இருக்கின்றாங்க தகப்பனே. ஆவியானவரே, இப்பொழுது இறங்கோ ராஜா. அப்பா, வாலிப பிள்ளைகள் அன்பை தேடி அப்பா அவ தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்கின்றாங்க ஏசப்பா. இப்பொழுது இறங்கோ என் தகப்பனே. அவர்கள் எல்லாம் தொடுவீராக. அப்பா, அன்புக்காய் ஏங்கி கொண்டு இருக்கின்றீர்களா மகளே? அப்பா, ஏசப்பாவை நோக்கி பாருங்க. அவரே உண்மையான மெய்யான அன்பை தருகின்ற தேவன். ஆவியானவரை இறங்க அப்பா. உம்மை நோக்கி கதறி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. அன்பை ஊற்றுங்க, அறிவை ஊற்றுங்க, ஞானத்தை ஊற்றுங்க. இப்பொழுது இறங்க தொடுவீராக. ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரராஜா. நல்லவரே, மக்கள் நன்றி, வல்லவரே, மக்கள் நன்றி. கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா அன்பு நிறைந்து இருக்கட்டும் இசப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே, பாரபட்சம் பார்க்காதபடிக்கு, தரித்திர என்று எண்ணாதபடிக்கு ஒவ்வொரு மேலும் அப்பா அன்பாய் இருக்கும்படி நீங்க அறிவை தாங்க, ஞானத்தை தாங்க. இப்பொழுது தருவீராக. இதை தாழ்த்துகிறப்பா, அம்மை உயர்த்துகிற ராஜா. ஆவியானவரே, நீர் அன்பை ஊற்றுகின்றீரே, நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இதை தாழ்த்தின் கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,